இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யறதுனால இந்த ரைஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வர டைமில் 100 கிராம் சோயா எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சோயா சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இந்த சுடுதண்ணிலே ஓரளவுக்கு வெந்து வந்துடணும். அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ வந்து சோயா நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோயாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், பன்னீர் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன். இது சேர்த்துடலாம். 1 இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு, கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம். இது எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். அரை பாகத்துக்கு வெந்து வர டைமில் கூடவே நம்ம வேக வச்ச சோயா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். சோயா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பீன்ஸ் கேரட் வந்து ரொம்ப வெந்து வரக்கூடாது. ஒரு 3/4 பாகம் இருந்தாலே போதும். அரை பாகம் வெந்து வரும்போது இதெல்லாம் சேர்த்துக்கணும். கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் சோயா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம். கூடவே ஒரு குடமிளகாய் பொடியை நறுக்கினது கடைசியாக சேர்த்துக்குங்க. குடமிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. குடமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கியிருக்கோம். இப்போ இது கூடவே இது காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துடலாம். எல்லா உப்பும் வந்து இப்பயே சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸில் இறங்கிடும். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பெப்பர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடித்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துருங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சொன்னேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்படி மேலவே இப்படி சேர்த்துருங்க. கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் இதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விடும் போது குழி கரண்டியில் கலக்காதீங்க. இந்த மாதிரி பட்டை கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையாமல் வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான மிக்சடு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை போல் பன்னீர் கடாய் பெரட்டல் செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 4 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 2 சேர்ந்து நல்லா சூடு ஏறட்டும். பாருங்கம்மா, எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நான் வந்து ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சைஸ் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸாக இதில் சேர்த்துடலாம். இது கூடவே லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் செவந்து வந்தால் போதும், அதிக நேரம் கிடையாது. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம்.
இப்போ அதே எண்ணெயில் 4 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா, மிளகு, சீரகம், இது எல்லாமே இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். இந்த டைம் வந்து அடுப்பு தீ குறைச்சிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் அரைச்சிருக்கேன், அதனால் வந்து ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம், நம்மளோட விருப்பம் தான். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இது வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கிரேவியாக எடுக்க போகிறதில்ல, பன்னீர் பெரட்டலாக தான் எடுக்க போகிறேன், அதனால் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துருக்கு. கொஞ்ச நேரம் வதக்கும் போதே இழுத்துடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பன்னீர் தேவையில்லைன்னா சோயாவில் கூட இந்த கிரேவி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டிஷ்ஷு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் எதுக்காக இருந்தாலும் சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பன்னீர்லேயும் செய்யலாம், சோயாவில் செய்யலாம், அதே போல் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான பன்னீர் கடாய் பெரட்டல் ரெடி.